பாதுகாப்புல இருக்கு. பாதுகாப்பு இருக்கு. அவங்க என்னதான் பண்ணாலும் போலீஸ்லாம் நிறைய எடுக்கிறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா நம்மளும் கொஞ்சம் டிசிப்ளினா செல்ஃபா நம்ம நிறைய பண்ணணும் நான் நினைக்கிறேன். லேட் நைட்ல போறது அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்ப நிறைய பேர் இதுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 18 வயசுக்கு மேல உள்ள மக்கள் எல்லாருமே ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லாமே அவர் நடிகர் அப்படிங்கிற ஒரே ஒரு முறையில தான் பாக்குறாங்க. கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. பெண்களுக்கு பாதுகாப்புலாம் இருக்குதா? உங்களுக்கு சரியான உரிமை தொகை எல்லாம் கிடைக்குதுங்களா? கிடைக்குது. கவுன்சிலர் எம்எல்ஏ எல்லாம் வராங்களா உங்க தொகுதிக்கு பாக்குறாங்களா? வரணும். நம்மளும் வீட்டுல இருக்கனால அவ்வளவு வெளியில இந்த மாதிரி எல்லாம் விஷயத்துக்கெல்லாம் நாங்களும் வரணும். இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு? பரவாயில்லைங்க. பரவாயில்லைன்னா எப்படிங்க உங்களுக்கு? இன்னும் ரோடுகள்லாம் சுக்கரம்பாளையம் எல்லாம் போடாம இருக்கிறாங்க. ஒரு கட் ரோடுகள் எப்படி இருக்குங்க? சரி, என்னென்ன மாதிரி பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரோடு எல்லாம் போட்டுருந்தாருன்னா எல்லாம் பைப் எல்லாம் கரெக்டாக போட்டுருந்தாங்க. சில பக்கம் போடாம இருக்கிறாங்க. சரிங்க, உங்க தொகுதி எம்எல்ஏ வராதுங்களா வார்டுக்கு? அவர் வரதே இல்லைங்க. எலெக்ஷன் ஓட்டு வாங்கினதோட சரி. இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு? இந்த 5 ஆண்டு ஆட்சி நல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த தமிழ் புதல்வன் அப்புறம் அந்த ஸ்கீம்ல வர இந்த 1000 நிறைய பேர் என் கூட படிக்கிறவங்களே பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் அவங்க எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரி எல்லாம் பே பண்ணி இட் வாஸ் யூஸ்ஃபுல். அப்புறம் மெயினா இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீம் நிறைய இந்த டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு லேடிஸ்க்கெல்லாம் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கடந்த 5 ஆண்டு ஆட்சி எப்படி இருந்துச்சு தமிழகத்துல? ஸோ கடந்த 5 ஆண்டு ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீ பஸ் விடுறதா இருந்தாலும் சரி, இப்போ பொங்கலுக்கு அமௌண்ட் கொடுத்தது, இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தது கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இப்போ லேப்டாப்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. கஷ்டப்பட்டு நம்மளால் லேப்டாப் எல்லாராலையும் வாங்க முடியாது. ஸோ இப்போ கவர்மெண்ட் கொடுக்குற லேப்டாப் மூலியமாக எல்லாராலையுமே யூஸ்ஃபுல் ஆகிக்க முடியுது. இன்னொன்று டெய்லியும் வேலைக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க எல்லாருக்குமே பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரீயாக கொடுத்தது, உமன்ஸ்க்கெல்லாம் கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 5 இயர்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு தான் எனக்கு சொல்லுவேன். இப்போ கடந்த முறை ஓட்டு போட்டீங்களா? அது ஓட்டு போட்டேன். யாருக்கு போட்டீங்க? நான் போட்டது நான் போன வாட்டி டிஎம்கே தான் போட்டேன். இந்த டைம் அதுதான் போடுவேன். அந்த உரிமை தொகை எல்லாம் கிடைக்குதுங்களா உங்களுக்கு? எல்லாமே கிடைக்கும். எல்லா தொகையுமே கிடைக்குது. இந்த பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மற்ற மாவட்டங்கள பெண்களுக்கு நிறைய பிரச்சனை வருது இல்லைங்க. அது என்ன பண்றது? யார் என்ன செய்யும்? பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்ல. சென்னை மாதிரி இல்லையே இங்க. கோயம்புத்தூர் சென்னையில ஒரு பெண்களை தொட்டுட்டே அப்படின்னா அவன் செத்தே அங்கனையே. ஆனா கோயம்புத்தூர்ல பெண்களை அடிச்சு கொண்டாலும் கூட பாத்துக்கிட்டு ஒதுங்கிட்டு போறான்.